வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல். வெயிலில் போயிட்டு வந்தோன்னே வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஏதாவது கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக தோணும். குடிக்கணும். இன்ஃபேக்ட் போகும்போது கொஞ்சம் தண்ணி கையில் எடுத்துகிட்டு போங்க. வீட்டுக்கு வந்தோன்னே இந்த மாதிரி சூப்பரான 2 ட்ரிங்க்கு இன்றைக்கி 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு அசத்திடலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இதில் நான் சுகரே சேர்க்க போகிறதில்ல, சர்க்கரையே சேர்க்காமல் குக்கம்பர் லெமன் மின்ட் கூலர், இன்னொன்று மாதுளை மொஹிட்டோ, ஒன்று சால்ட்டடு ஒன்று ஸ்வீட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு குடிச்சிட்டிங்க, இந்த சம்மர் ஃபுல்லாக அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய வெள்ளரிக்காவை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு முழு மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு கூட பெரிய லெமனாக ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா. அப்புறம் நான் இன்றைக்கி தேன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இதில் சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு 2 நிமிஷம் போதும். ஒரு ஜூஸ்க்கு 2 நிமிஷம் டைம், அவ்வளோதான் நமக்கு. சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் வெள்ளரிக்காய், ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டுங்க. ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்குங்க. நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்ம எடுக்கிற ஜூஸ் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக அப்படியே திக்காக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதை வடிகட்டி நம்ம ஒரு திக் ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே மிக்சியில் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம மாதுளம்பழம். ஸோ 2 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து மாதுளம்பழத்தை மிக்சியில் போட்டுக்கோங்க. இதில் அரை எலுமிச்சம்பழம், அரை மூடி லெமன் புளிங்க, ஒரு 4 புதினா இலை போடுங்க. அந்த இனிப்பு சுவைக்கு மாதுளம்பழத்துலேயே இனிப்பு சுவை கொஞ்சம் இருக்கும். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 டீஸ்பூன் தேன் சேர்க்குறேன். தேன் சேர்த்துட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நமக்கு ஜூஸ் நல்லா திக்காக வேணும். ஸோ இப்போ இதையும் போட்டு அரைச்சிட்டு நல்லா புழிஞ்சு வடிகட்டி 2 ஜூஸுமே நல்ல திக்கான ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். இப்போ எந்த கிளாஸில் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதில் சின்னதாக 2 லெமன் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஐஸ் க்யூப் போட்டுக்குங்க. ஐஸ் க்யூப் போடுறது உங்களோட விருப்பம். சில்லுன்னு வேணுங்கிறவங்க ஐஸ் க்யூப் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸு வெள்ளரிக்காய். அந்த ஜூஸில் திக்காக எடுத்து வச்ச ஜூஸில் ஒரு அரை டம்ளர் ஊற்றிட்டு மீதியில் நான் சோடா சேர்க்குறேன். அந்த சோடா சேர்க்கும் போது அந்த ஃபிஸ் அது கூட குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் சால்ட்டு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட்டு. நீங்கள் சோடாக்கு பதிலாக நல்ல தண்ணியான மோர் கூட சேர்த்து செய்யலாம், உங்கள் விருப்பம். இப்போ அடுத்ததில் நம்ம எடுத்து வச்ச மாதுளை ஜூஸு அதில் அரை கப் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரே ஒரு புதினா இலை அதையும் பிச்சு போட்டுட்டு அதே மாதிரி சோடா, நல்ல சில்லுன்னு இருக்க சோடா, பன்னீர் சோடா இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு குடிச்சு பாருங்களேன். சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த சால்ட்டட் ஜூஸ் குடிங்க. அந்த குக்கம்பர் ஜூஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படியே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதுளம்பழம் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மொஹிட்டோ செஞ்சு கொடுங்க. சூப்பராக குடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான 2 சம்மர் ட்ரிங்க்கு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் இந்த டெய்லி ஒன்று கூட செஞ்சு குடிக்கலாம். 2மே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.